ஒன்று கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறவர், நமக்கு போதிக்கிறவர், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர். யார் அப்படின்னா ஆவியானவர். அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். ஓம்னி பிரசன்ட் என்று சொல்லுவாங்க. எல்லா இடத்திலையும் கர்த்தர் இருக்கிறார். ஆனா எங்க வாழ்கிறார் என்று சொன்னா, எங்க தங்கி இருக்கிறார்னா மனுஷனுடைய இருதயத்துல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவர் வாழ்கிறார். அதனால்தான் கடவுளுடைய அட்ரஸ், கர்த்தருடைய அட்ரஸ் எது அப்படின்னா நாம தான், நமக்குள்ளதான் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற எந்த கட்டடத்துக்குள்ளேயோ, எந்த பில்டிங்குள்ளேயோ, எந்த கோயில்களுக்குள்ளேயோ அவர் இல்லை. அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, எங்க வாழ்கிறார் என்று சொன்னா, அவர் நம்முடைய இருதயத்துல நமக்குள்ளதான் வாழ்கிறார். எப்படி வாழ்கிறார் என்று சொன்னா ஆவியானவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆவியானவரை நம்ம எவ்வளவு தெரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் என்று வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின காரியங்களை நம்ம எப்படி புரிந்து கொள்றோம்னா ஆவியானவர் வழியாக தான் புரிந்து கொள்றோம். ஆவியானவர் தான் வார்த்தையை புரிய வைக்கிறார், வார்த்தையின் ரகசியங்களை புரிய வைக்கிறார், வார்த்தையோட மறைபொருளை புரிய வைக்கிறார், வார்த்தையோட ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் ஆவியானவரோடு ஐக்கியப்படுறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அவர் இயேசுவை போல ஆள் தத்துவம் உள்ளவராக, நபராக அவர் இருக்கிறார். அவர் காத்தாக, புறாவாக, அக்கினியாக இல்லை. அதெல்லாம் வெறும் சிம்பல் தான். ஆனா அவர் ஆள் தத்துவம் உள்ளவராக, நபராக, இயேசுவை போல அவர் நபராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் தேவனுடைய காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல நாம பிறந்திருக்கிறோம். நம்மை படைத்த தேவனை, இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரத்தை, இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்களை படைத்த தேவனை நாம் புரிந்து கொள்ளணும்னா நாம ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டு இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கும்போது ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற காரியங்களை, ஆழமான காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 42:7 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கடவுளை நம்ம, கர்த்தரை நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளணும், மேலோட்டமாக இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நம்ம ஆழமாய் அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனோடு நம்ம ஆழமா உறவு கொள்வோம், இல்லை நம்ம பிரிந்து போவோம். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். இப்போ கர்த்தரை நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளும் போது அவரோடு நம்ம ஆழமாய் ஐக்கியப்படும். அதனால்தான் நம்ம ஜெபம் எப்பவுமே ஆழமா இருக்கணும். நல்லா ஆழ்ந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம இருக்கணும். சும்மா மேலோட்டமாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக நாம இருக்கக்கூடாது. அந்த ஆழமாக எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா அவரோடு நம்ம ஐக்கிய கொள்ளணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவரோடு நட்பு கொள்ளணும், நமக்கு தோழமை கொள்ளணும், உறவு கொள்ளணுன்ற அந்த எண்ணங்களோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நாம அவரை ஆழமாக தேடுவோம்னா அவரை நம்ம கண்டடைவோம், அவரை நம்ம புரிந்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆவியானவருக்கு நம்மளை நிறைய ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் நமக்கு பிதாவையும் குமாரனையும் அவர் வெளிப்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடியும். நம்முடைய ஆவியானவரோடு நம்ம கொள்ற ஐக்கியம்தான் இந்த வேதத்தை நமக்கு ஆழமாய் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. வேதத்தை நம்ம ஏன் ஆழமா புரிஞ்சுக்கிறோம்? கடவுளை பற்றி நாம அறிந்து கொள்வதற்காக தான்.
அதனால்தான் தேவனை குறித்த அறிவுல வளருங்கள் என்று வேதம் சொல்லுது. நம்ம அறிவுல, அவரை பற்றிய அறிவுல நாம் வளரணும். அவர் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்பதான் அவரை எவ்வளவு அறிந்து கொள்றோமோ அவரோடு நாம ஐக்கியப்பட முடியும், அவளோடு ஆழமாய் பழக முடியும். இங்க சொல்றாரு பாருங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். கர்த்தர் எதெல்லாம் நமக்கு ஆயத்தம் பண்ணி தயாராக வைத்திருக்கிறாரோ, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக கர்த்தர் எவைகளெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்த அறிவு, அதை குறித்த வெளிப்பாடுகளை, மறை உண்மைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவருடைய காரியம் என்ன? அவர் தேவனுடைய காரியங்களை ஆழமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆவியானவர் ஆவியானவர்னா என்ன நினைச்சுக்கிறாங்க? ஏதோ பரவசப்பட்டு கைகளை தட்டுறது, கீழே உழறது, அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு கத்துறது அப்படின்னு தான் நிறைய பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. அவர் வெறும் வல்லமையாக மட்டுமே நினைக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் போதிக்கிறது, அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அவர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள தங்கி இருக்கிறார். கர்த்தரை புரிந்து கொள்றது ரொம்ப சுலபம், அது ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. கடவுளை அறிந்து கொள்றது, புரிந்து கொள்றது கடினமே கிடையாது. சுலபத்துல அவரை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா பிதாவையும் குமாரனையும் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆவியானவர். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்க விலைக்கிரயம் கல்வாரியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலை கல்வாரியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் இயேசு சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்றார் சிலுவையில. எல்லாம் நிறைவேறிற்று என்பது ஹீப்ரூல நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பெய்டு அப்படின்னு வருது. முழு கிரயத்தையும் விலையையும் நான் செலுத்தி விட்டேன் அப்படின்ற. ஆவியானவர் நமக்குள்ள தங்கி வாசம் செய்து நமக்கு படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய விலையை இயேசு சிலுவையில தம்முடைய இரத்தத்தின் வழியாக, தன்னுடைய பாடுகளின் வழியாக அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால ஆவியானவரை பெறவும், ஆவியானவரோடு ஐக்கியம் பெறவும் நாம எந்த விலையும் கொடுக்க வேண்டியதில்லை. இயேசு சிலுவையில அதற்குரிய விலையை கொடுத்திருக்கிறார் என்ற அங்கீகாரத்தை மட்டும் கொடுத்தா போதும். நம்ம அதை அங்கீகரித்தால் மட்டும் போதும். அதை அங்கீகரித்தோம்னாலே ஆவியானவருடைய செயல்களை நம்முடைய ஆவியில நம்ம பெற முடியும். அப்போ இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். தேவனை முழுசா அறிந்திருக்கிறார். அவருடைய இருதயத்தை, அவருடைய சிந்தனைகளை முழுசா அறிந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் குறித்து கர்த்தர் என்ன சிந்திக்கிறார், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், என்ன காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அவருடைய இருதயத்துல நம்ம குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அதனால்தான் ஜெபம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆவியானவரை அறிந்து கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஆவியானவரோடு ஐக்கியப்படுறது, நட்பு கொள்றது, தோழமை கொள்றது, உறவு கொள்றது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுப்பது, அர்ப்பணிப்பது, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுப்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கும் போதுதான் அவருடைய பலத்த கிரியைகளை நம்மளால பார்க்க முடியும். அவருக்கு முதல் இடத்தை விட்டுட்டு 2வது இடத்தை நம்ம கொடுக்க ட்ரை பண்ணாலும் அவருடைய செயல்களை நம்ம குறைவாகத்தான் நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில. அதனால ஜெபம் என்பது ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்றது தான் ஜெபமே ஒழிய நம்ம தனித்து ஜெபம் பண்றது இல்லை. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார்.
நம்மோடு ஜெபிக்கிறார், நம்மளை ஜெபிக்க வைக்கிறார் என்ற அந்த உணர்வோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்க, உங்க உங்க ஜெபமே மாறிடும். இன்னும் சொல்ல போனா அந்த இடமே, நீங்க ஜெபிக்கிற இடமே பரலோகமாக மாறி போகிறத உங்களால பார்க்க முடியும். பெனின்னு சொல்லுவார் பாருங்க, அவர் நிறைய இந்த கிரவுண்ட்ல எல்லாம், பெரிய பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, பேஸ்கெட் பால் கிரவுண்டு, இந்த மாதிரி இடங்கள்ல தான் ஆராதனைகளை நடத்துவார். அங்க நிறைய அசுத்தங்கள், நிறைய காரியங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இவங்க கிளீன் பண்ணுவாங்க. அது ஒன்றும் தேவாலயம் மாதிரி அப்படி நினைக்கிற மாதிரி பரிசுத்தமா இருக்காது அந்த இடம். நான் சொல்றேன், எந்த கட்டடத்திலையும் கர்த்தர் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆனா அந்த ஃபுட்பால் கிரவுண்டு கிட்டத்தட்ட 30,000 40,000 பேர் வந்து அமரக்கூடிய இடம் அது. ஆவியானவர் வரும்போது அவர் சொல்றாரு, அந்த இடம் பரலோகமாய் மாறிடுமா. அந்த இடத்த பரிசுத்த ஆவியானவர் பரலோகமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாராம், அதை மாற்றுவாராம். அதனால்தான் அவர் சொல்றாரு, அந்த மீட்டிங், நான் போற மீட்டிங் அத்தனையிலையும் ஜனங்க விடுதலை அடைகிறத, சுகம் பெறுகிறத என்னால பார்க்க முடிகிறது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதே போலதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் விடுதலையின் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுது. இந்த உலகத்துல மனுஷனுக்கு விடுதலை தேவை. சிந்தனையில நிறைய விடுதலை தேவைப்படுது. ஏன்னா அறியாமை என்னும் கட்டு சிந்தனையில நிறைய இருக்குது. சிந்தனையில நம்ம விடுதலை பெறுவோம்னா வாழ்க்கையில விடுதலை பெறுவோம். நாம விடுதலையை நம்ம வெளியேத்தான் பார்க்கிறோம். ஆனா விடுதலை, உண்மையான விடுதலை எங்க வருதுன்னா நம்முடைய சிந்தனையில விடுதலை வருகிறது. கர்த்தர் நம்முடைய சிந்தனையில, நம்முடைய அறியாமையிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். நம்ம அறியாமையிலிருந்து நம்ம வெளியே வரும்போது நம்முடைய ஆவி பிரகாசம் ஆகிறத, வெளிச்சம் அடைகிறத நம்மளால பார்க்க முடியும். அதனால ஆவியானவர் விடுதலையின் ஆண்டவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நம்மள எல்லா அறியாமையிலிருந்து, அறியாமை இருளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக ஆவியானவர் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். அவருடைய வல்லமையில, அவரே கர்த்தர், அவர் கடவுள், அவர் 3ஆம் திருத்துவம், பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமானவர். அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. நம்மை அறியாமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் ஆவியானவர். நம்ம வாழ்க்கையில விடுதலை தேவைப்படுதுன்னா அது எங்க தேவைப்படுதுன்னா நம்முடைய சிந்தனையில, நம்முடைய அறிவுல தேவைப்படுது. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஜனங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, யாராவது கடனை அடைச்சாங்கன்னா நாம விடுதலை அடைஞ்சிருவோம், வெளிப்புறமாக விடுதலை உண்டாகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி உண்டாவதில்லை. யாரோ ஒருத்தர் கடனை கொடுத்து, காசை கொடுத்து, அடைச்சிருங்க பிரதர், நான் கொடுத்துட்றேன் பிரதர் அப்படின்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்க, அதனால விடுதலை அடைவதில்லை. எப்படி அவங்க விடுதலை அடைகிறாங்கன்னா, ஐஸ்வர்யத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது, ஆவியானவர் என்ன போதிக்கிறார், காசை பத்தி என்ன கர்த்தர் சொல்றாரு, அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி பெருக பண்ணணும் அப்படின்றத கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரோ, அதை வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாரோ, விசுவாசத்துல எப்படி கிரியை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரோ, அதன் வழியாகத்தான் ஒரு விடுதலை உண்டாகிறது. பண பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு, யாராவது ஒருத்தர் பணத்துக்காக கஷ்டப்படுறாங்க, கடன்ல இருக்கிறாங்க, நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க அந்த நேரத்துக்கு விடுதலை அடைவாங்களே ஒழிய மறுபடியும் அவர்கள் கடனுக்குள்ள வந்துருவாங்க கொஞ்ச நாள்ல. இதே மாதிரி தான் வியாதி, மற்ற பிரச்சனை எல்லாத்துக்குமே. அப்போ விடுதலை எங்க தேவைப்படுது, நம்முடைய சிந்தனையில தேவைப்படுது. அந்த விடுதலை எப்படி நமக்கு உண்டாகுதுன்னா ஆவியானவருடைய போதனையினால உண்டாகிறது. அந்த போதனையை நம்ம தள்ளிட்டு நம்ம விடுதலை வேணும், நமக்கு சுகம் வேணும், நமக்கு ஆரோக்கியம் வேணும், இல்லை மற்ற ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்னா அப்படி அது நமக்கு கிடைப்பது கிடையாது. அப்போ கர்த்தர் போதிக்க நம்மளை அனுமதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் தம்முடைய ஞானத்தை நமக்கு கொடுக்க அவர் நம்மளை அனுமதிக்கணும். நம்ம நிறைய டைமு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறோம்.
நம்மளே நம்முடைய சிந்தனையை மூடி வச்சுக்கிறோம். நம்ம எதுக்குமே நம்ம சில சமயத்துல இந்த போதனைகளுக்கு திறந்து கொடுப்பதில்லை. அது திறந்து கொடுத்து நம்ம பார்த்தா தான் அதனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நம்மளால அனுபவிக்க முடியும். நம்ம பயந்து கொண்டு இல்லை நடக்குமா நடக்காதா என்று புரியாத ஒரு நிலையில கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்ற அந்த யோசனையில நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொன்னா ஆவியானவரை நம்ம சரியா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். உலகத்தில் இருப்பவனை விட நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? புதிய ஏற்பாட்டுடைய மிகப்பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்வதுதான். அவர் நமக்குள்ள தங்கி இருப்பது தான். நமக்குள்ள 24 மணி நேரமும் நமக்குள்ள இருக்கிறது தான். சங்கீதக்காரன் சொல்றான் பாரு, நானும் என் தேவனாகிய கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை அவர் தான். அவர் மேல என்னோட விசுவாசத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம அவர் மேல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் மேல. அதனால்தான் இயேசு போகும்போது பரம் ஏறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் போவேன் ஆகில் உங்களுக்கு தேற்றவாளரை அனுப்புகிறேன் என்று சொல்றாரு. இன்னும் சிலுவை பாடுகளுக்கு முன்னாடியே அதை சொல்றாரு யோவான் 16ல. நான் போவேன் ஆகில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். நிறைய டைம் தேற்றவாளரை அனுப்புவேன் அப்படின்னு அங்க எழுதி இருக்கிறதுனால உலகத்துல நிறைய பாடு இருக்குது, உபத்திரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. நம்ம பாடுகள் உபத்திரம் படும்போது அதுல இருந்து விடுதலை வர்றதில்லை. சும்மா கர்த்தர் நம்மளை மயில் இறகால தேற்றுவது போல அப்படியே தடவி கொடுத்து தேற்றி விட்டுடுறாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அதனால இயேசு தேற்றவாளர் என்று சொல்லும்போது நம்ம அடிபட்டு உதப்பட்டு வந்து ஒரு மனுஷன் உட்காந்துருக்காங்கன்னா பரவாயில்ல விடுங்க பிரதர், என்னமோ நடந்துடுச்சு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நம்ம தேட்டுறோம் பாருங்க. அப்படிப்பட்டவர்னு நினைச்சுக்கிறோம் தேற்றவாளரை அனுப்புகிறேன்னு. யோவான் 16 யோவான் 16:7 நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். யாருக்கு சொல்றாரு? சீடர்களிடத்துல சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு சொல்றாரு. அப்போ சொன்னப்போ சீடர்கிட்ட சொல்றாரு பிரயோஜனமாய் இருக்கும்ன்றாரு. அப்ப அவர் இருந்ததை விட ஆவியானவர் வரும்போது அவருக்கு பிரயோஜனமா இருக்கும்ன்றார். கவனிச்சிங்களா? இனிமேல் என்னோட கிரியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால இனிமேல் அவரால் தான் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க போகிறது என்று சொல்றார். அவரை நீங்க பெற்றுக்கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அவரை நீங்க அறிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அவரை புரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். அவரோடு ஐக்கியப்படுறது தான் முக்கியம் அப்படின்றத சொல்றார். அவரோடு நீங்க ஐக்கியப்பட்டாதான் என்னோட ஐக்கியப்பட முடியும் அப்படின்றது. அதுக்காக தான் இந்த முக்கியத்துவத்தை சொல்றார். ஏன் என்னை விட அவர் பிரயோஜனமா இருப்பார் என்று சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் என்னோட நீங்க ஐக்கியப்பட்டீங்க, சீடர்களே நீங்கெல்லாம் என்னோட ஐக்கியப்பட்டுட்டீங்க. இனிமேல் நீங்க ஐக்கியப்பட வேண்டியவர் யாரு? ஆவியானவர் தான். அவரோடு நீங்க ஐக்கியப்பட்டுட்டீங்கன்னா என்னோடு நீங்க ஐக்கியப்பட்டுடுவீங்க அப்படின்றத அவர் சொல்றார். ஏன்னா அந்த யோவான் 16லயே சொல்றாரு பாருங்க, 14வது வசனத்துல, அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அவரிடமிருந்து தான் எடுத்து அவர் வெளிப்படுத்துவார். ஆனா அவர் நேரடியாக என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து உங்களிடத்துல அவர் மகிமைப்படுத்துவார் என்று அவர் சொல்றாருன்னா, இயேசுவை கூட நம்ம நேரடியாய் தொடர்பு கொள்வதில்லை, ஆவியானவர் வழியாகத்தான் நாம் தொடர்பு கொள்றோம். அதனால்தான் ஆவிக்குரிய சபைக்கு போவது ரொம்ப முக்கியமா இருக்குது. பாரம்பரிய சபைகளை விட ஏன் ஆவியானவரை பற்றி அதிகமாய் பேசுகிற, ஆழமாய் பேசுகிற சபைக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கிறது. ஏன் போக வேண்டியதா இருக்குதுன்னா, இயேசு சொல்றாரு, தனித்து நீங்க என்னிடத்துல ஐக்கியப்பட முடியாது, நான் அனுப்ப போகிற ஆவியை கொண்டு தான் என்னிடத்துல நீங்க ஐக்கியப்பட முடியும் அப்படின்றார். ஆவியானவரை விட்டுட்டு என்னிடத்துல நீங்க ஐக்கியப்பட முடியாது. அதனால நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? நான் கொடுக்க போகிற ஆவிக்காக காத்திருங்க. இந்த மேல் மாடியில பெந்தகோஸ்து நாள் அன்று ஆவியானவர் இறங்கி வந்தார். கர்த்தர் சொல்லிட்டு போறாரு, காத்திருங்க. அவரை பெற்ற பிறகு நீ உலகமெல்லாம் சென்று சாட்சியா இருங்கன்ற. அவரை பெறாம உங்களால சாட்சியா இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு நம்ம சாட்சியா இருக்கணும்னா ஆவியானவரை பெற்று அவரை அனுபவிப்பதின் வழியாக தான் நம்ம கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியுமா ஒழிய,
ஆவியானவர் இல்லாம நாம அவருக்கு சாட்சியாய் இருக்க முடியாது. அதனால்தான் இயேசு அப்போஸ்தலர் பணியில சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் பணி 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆவியானவரை பெற்ற பிறகுதான் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஏன் ஆவியானவரை பெற்ற பிறகு நம்ம சாட்சியா இருக்கணும்னா, ஆவியானவர் தான் கர்த்தரோடு இயேசுவோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் யார் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாளும் புரிய வைக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை புரிந்து கொள்ளணும். நமக்கு வாழ்நாள் இந்த உலகத்துல ரொம்ப கம்மி இல்லையா? ஒரு 100 வயசு ஒரு மனுஷன் வாழுறான்னா 35,000 நாள் தான் வாழுறான். சராசரியா நம்ம 100 வயதுன்னு கூட எடுத்தா கூட 35,000 நாட்கள் தான் ஒரு மனுஷன் வாழ்கிறான். அதுக்கு மேல அவன் வாழ்வதில்லை. இந்த வாழ்நாள்ல நம்ம படைத்த கர்த்தரை அறிந்து கொள்வதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இங்க யோவான் 16:7 சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறதுனால் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார். தேற்றவாளர் என்று சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல தான் தேற்றவாளர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க ஆம்பிளிஃபைட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விளக்கமா சொல்லியிருக்காங்க, விரிவா சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஆம்பிளிஃபைட்ல அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கவுன்சிலர், நமக்கு ஆலோசனை கொடுப்பவர். இந்த தேற்றவாளன் என்ற அந்த இடத்துல இயேசு ஆவியானவர் தேற்றுகிறவர் என்பதை மட்டும் குறிப்பிடல, நிறைய காரியங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறார். இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, படிப்பிக்கிறதுக்கு அவர் ரொம்ப அவசியமா இருக்கிறார். அவரை தெரிந்து கொள்ள, ஐக்கியப்பட நமக்கு முக்கியமா இருக்குது. ஐக்கியப்படுறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த கவுன்சிலர், ஆலோசனை கொடுப்பவர், உதவி செய்கிறவர். வேதம் சொல்லுது, அநேக ஆலோசனைக்காரர்கள் இல்லாததுனால ஜனங்கள் கெட்டு போனார்கள் என்று. அதனால ஆலோசனை தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த ஆலோசனையே நமக்கு வேதத்திலிருந்து, வார்த்தையிலிருந்து, வசனத்திலிருந்து ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஜபத்துல இந்த கிரியையெல்லாம் நம்ம பார்க்கணும். சபையில பிரசங்கம் கேட்கும் போது மட்டும் இந்த காரியங்களை, இந்த படிப்பினங்களை நம்ம அறிந்து கொள்வதில்லை. நம்ம ஜெபிக்கும் போதும் ஆவியானவர், அதே ஆவியானவர் தான் இருக்கிறார். இங்க எப்படி நமக்குள்ள இருந்து, நம்மோடு இருந்து ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்துறாரோ, எப்படி போதிக்கிறாரோ, அதே போலதான் நீங்க தனி ஜப அறையில ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்றத நீங்க கேட்கணும். எதுவுமே நீங்க விரும்பினா தான் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பினா தான் விசுவசிக்க முடியும். விசுவசிச்சா தான் அது நமக்கு உண்டாகும். புரியுதுங்களா? நம்ம விரும்பணும், அதன் பிறகு கேட்கணும், அப்புறம் விசுவசிக்கணும், அதை நம்ம பெறணும். அவ்வளவுதான். 3 ஸ்டெப்பு தான் சொல்றாரு பாருங்க. த கவுன்சிலர், ஹெல்ப்பர், உதவி செய்ய எனக்கு யாரும் இல்லை அப்படின்றாங்க ஆவிக்குரிய ஜனங்க. பாஸ்டர், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர் அப்படின்றாங்க. எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு உதவிக்காக யாரும் இல்லை பாஸ்டர் அப்படின்றாங்க. இங்க சொல்றாரு, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு என்னன்னா, வயசாயிடுச்சுன்னா கடைசி காலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பிரதர், யார் என் கூட இருப்பாங்கன்னு தெரியல பிரதர். நல்ல விசுவாசங்க உங்களுக்கு. கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப கேள்வியா இருக்குது. பிரதர், நான் எப்படி தனியா வாழ போறேன்னு தெரியல பிரதர். 80 வயசு 85 வயசுல யார் கூட இருப்பா? நான் எங்க அம்மா கூட இருந்தேன், எங்க அப்பா கூட இருந்தேன். அவங்களுக்கெல்லாம் கடைசி காலத்துல இருந்து எல்லா பணிவிடையும் நான் செஞ்சேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சேன். எனக்கு யாரு இருக்கிறா பிரதர் அப்படின்றாங்க. வார்த்தை சரியா புரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு? உலகம் முடிவு கடைசி பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கடைசி வரைக்கும். நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன், நரை வயது வரைக்கும் செய்வேன்னு ஏசாயால வாக்கு கொடுக்கிறார்.
புரியுதுங்களா? எருசலேமை மலைகள் சூழ்ந்து இருப்பது போல கர்த்தர் உங்களை சூழ்ந்து பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நம்புறது கிடையாது. எல்லாம் வெறும் கேட்கறதுக்கு மட்டும்தான் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். வசனம் பண்ணுங்கள, அல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் ஓகே. அல்லேலூயா, ஆமென்லாம் ஓகே. ஓகே. ஆனா அந்த சொல்ற வசனத்தை விசுவசிக்கிறோமா, நம்புறோமா? நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் வரும்போது, எதிராக காணப்படும்போது, பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது, தனித்து விடும்போது, எந்த அளவுக்கு உங்க கர்த்தர் மேல விசுவாசம் இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. இயேசு சீடர்களுக்கு சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் அப்படின்றாரு. பர்பஸா தான் சொல்றாரு. அந்த படகுல அடித்தளத்துல போய் படுத்து தூங்குறாரு. அவர் மனுஷனா இருக்கிறாரு. அதனால அசந்து தூங்குறாரு. அப்படி தூங்கின்னு இருக்கும்போது புயல் காற்று அடிக்குது. அவருக்கு தெரியாதா புயல் காத்து வரப்போகுது, கடல் கொந்தளிக்க போகிறது, படகு முழுகுற அளவுக்கு சூறை காற்று அடிக்க போகுது, கடல் கொந்தளிக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். தெரிந்துதான் அவரு அடித்தளத்துல படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறார். என்னத்தான் செய்யறாங்க பார்ப்போம். நம்மள எழுப்புறாங்களா? இல்ல மடிந்து போயிடுவோம், ஒண்ணும் இல்லாம ஆயிடுவோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்களா? இல்ல பயப்படுறாங்களா? நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையா? நம்மளை தேடுறாங்களா? நம்மளை அங்கீகரிக்கிறாங்களா? அந்த நேரத்துல தேவனாக, கடவுளாக இவரால கூடும் என்று நம்புகிறார்களா? அப்படின்றத ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இந்த சீடர்களுக்கு. ஆனா ஃபெயில் ஆயிடுறாங்க பாருங்க. சீடர்கள் மட்டும் ஃபெயில் ஆகல, நினைச்சுக்காதீங்க. அந்த போட்ல இருந்தவங்க தான் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு. நாமளே வாழ்க்கையில போராட்டங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது, துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது, பாடுகள் சூழ்ந்து கொள்ளும் போது, நாமும் நிறைய டைம் தேவனை நம்புவதற்கு பதிலாக பயப்படுறோம். நம்ம உள்ளத்துல எப்போ பயம் வருதோ அப்போ நீங்க புரிஞ்சுங்க தேவன் மேல விசுவாசம் குறையுதுன்னு, நம்பிக்கை குறைகிறது என்று. பயமும் விசுவாசமும் ஒன்னா இருக்காது நம்முடைய இருதயத்துல. ஒண்ணு விசுவாசம் இருக்கணும் இருதயத்துல, இல்ல பயம் இருக்கணும். ரெண்டுமே இருக்கும்னா அந்த மனுஷன் அலசறைப்படுகிற ஒரு அலையை போலவே அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரமா இருக்காது. அவனுடைய வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்காது. இங்க சீடர்களை பாருங்க, இயேசு இடத்துல போய் சொல்லியிருக்கலாம், இல்ல இவங்களே காத்த கடலை அடக்கியிருக்கலாம். 2 ஆப்ஷன் இருந்தது. ஒண்ணு இவங்களே பேசியிருக்கலாம் இந்த காற்றையும் கடலையும் நோக்கி, சரி அதை கூட விட்டுருங்க. 2வது ஆப்ஷன் ஒண்ணு இருக்குது, இயேசு படகுல இருக்கிறாரு, அந்த ஆப்ஷனை அதையும் விட்டுறாங்க. 3வது ஆப்ஷனை அவங்க தெரிந்து கொள்றாங்க. அது என்ன? நாங்க முழுகிடுவோம் அப்படி. இதோட முடிஞ்சிடுச்சு கதை. நம்ம பிரேதம்லாம் இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல இந்த கடல்ல மிதக்க போகிறது, இங்கேயே செத்து மடிஞ்சிருவோம், நம்ம இனிமேல் பிள்ளைகளை பார்க்க மாட்டோம், மனைவியை பார்க்க மாட்டோம், உறவுகளை பார்க்க மாட்டோம், இனிமேல் இந்த உலகத்தை நம்ம பார்க்க மாட்டோம், இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அந்த ஆப்ஷனை அவங்க தேர்ந்து கொள்ளுகிறார்கள் ஒழிய, ஒண்ணு இயேசுவை எழுப்பி அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணியிருக்கலாம், இல்ல இவர்களே பேசி அந்த கடலை அமர வைத்திருக்கலாம். இந்த 2 பெட்டரான சாய்ஸை தேர்ந்து கொள்ளாம இவர்கள் பயத்தை தேர்ந்து கொண்டார்கள். இன்னைக்கும் ஆவிக்குரிய மனுஷன் ஜபத்துல தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், எதிராய் காரியங்கள் நிற்கும் போது எதை தேர்ந்து கொள்றாங்கன்னா பயத்தை தேர்ந்து கொள்ளுகிறார்கள். தாங்கள் பயத்தை தேர்ந்து கொள்வதனால பயம் என்ன சொல்லுதோ அதன்படி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு பயந்து கை கால்லாம் நடுங்கும் பாருங்க, பயந்து அழுவாங்க பாருங்க. பாஸ்டர் என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர். நல்லா தெரிஞ்சுங்க, பயத்தின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். பயந்து போய் ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பயத்தின் ஆவி இருக்குது. அந்த பயத்தின் ஆவி என்ன? அது அவிசுவாசம், அது அவநம்பிக்கை. பயம்ன்றது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அது ஒரு ஃபீலிங் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. அது நம்முடைய சாய்ஸா தான் இருக்குது. பயம் என்பதை நாம தேர்ந்து கொள்றதா தான் இருக்குது. நம்ம பயத்தை தேர்ந்து கொள்ளாம நம்ம விசுவாசத்தை தேர்ந்து கொள்வோம்னா நம்ம உள்ள திடமனதா இருக்கும். வேதம் சொல்லுது இல்லையா, மார்க் 5:36, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. நம்ம பயப்படும் போது கர்த்தர் சொல்றது அதுதான்.
பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது தான் ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியும். அதுவும் நம்முடைய சாய்ஸ் தான். அப்போ நிறைய டைம் பயம் வருதுன்னா, கலக்கம் வருதுன்னா, we lack truth. சத்தியம் குறைவா இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில பயம் வருது. ட்ரூத் கம்மியா இருக்கிறதுனால தான் சத்தியம் வாழ்க்கையில வார்த்தை குறித்த வெளிப்பாடு கம்மியா இருக்கிறதுனால தான், வார்த்தை குறித்த போதனை கம்மியா இருக்கிறதுனால தான் நம்ம உள்ளத்துல பயம் வருது. வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வியாதியை குறித்து, கடனை குறித்து, இன்னும் பல காரியங்களை குறித்து உங்க உள்ளத்துல பயம் ஏற்படுதுன்னா, அந்த பயத்தின் வழியாக தான் பிசாசு கிரியை செய்யறான். உங்க உள்ளத்துல பயத்தை போடுறான். அந்த பயத்தின் வழியாக தான் கிரியை செய்யறான். நீங்க பயப்படலன்னா அவனால கிரியை செய்யவே முடியாது. சந்தேகத்தை உங்க உள்ளத்துல போடுறான். முதல்ல சந்தேகத்தை போடுறான். அந்த சந்தேகத்தின் வழியாக தான் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறான். கவலையை உங்களுக்குள்ள வைக்கிறான். அந்த கவலையின் வழியாக அவன் கிரியை செய்யறான். சுய பரிதாபத்தை நம்மளே பார்த்து நம்ம பரிதாபப்பட்டுக்கிறது. பாத்துக்கிறீங்களா ஜனங்களை? நிறைய குறை இல்லை, நிறைய ஆவிக்குரிய ஜனங்க பரிதாபமா இருக்கிறாங்க. யாராவது நம்மளை பார்த்து பரிதாபப்படுவாங்களா அப்படின்னே பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது. ஒரு ஜப உதவியோ இல்ல பொருளாதார உதவியோ, ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம பரிதாபமா இருந்தா தான் மனுஷன் இறங்கி கொடுப்பான். அதனால தங்களை பரிதாபத்துக்குரியவர்களாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க, வெளிப்படுத்துறாங்க. அந்த பரிதாபத்துக்குரியவர்களாக நம்ம வெளிப்படுத்தும் போது சுலபமாக மனுஷனுடைய இருதயம் அப்படியே கனிஞ்சிரும். பரிதாபப்பட்டு ஏதாவது அவன் செய்வான், இல்ல ஜெபம் பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு நடப்பிப்பாங்க அப்படின்றதுனால நிறைய ஆவிக்குரிய மனிதர்கள் பரிதாபம் என்னும் வேஷத்தை அவங்க போட்டுக்கிறாங்க. தங்களை பரிதாபம் உள்ளவர்களாக காண்பிக்கிறாங்க. இதே தான் கடவுள் முன்னாடியே போய் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, தாங்கள் ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க. இந்த உலகத்தையும் இந்த அண்ட சராசரத்தையும் எல்லா உயிரினங்களையும் எல்லாவற்றையும் படைத்தவருடைய தாங்கள் பிள்ளைகள், சொந்த பிள்ளைகள் என்பது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா ஊதாரி மைந்தனுக்கு ஒரு இடத்துல தெரிஞ்சது. அவன் மனம் திரும்பினான். அவனுக்கு புரிஞ்சிடுச்சு, எங்க அப்பா எவ்வளவு வசதியா இருக்கிறாரு, அவர்கிட்ட போனானா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்றது அவனுக்கு தெரிந்து விட்டது. அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வருகிறான். அவன் பரிதாபமா வர்றான் அப்படின்றதுனால அவனுக்கு தன் தகப்பன் செய்யல, தான் பிள்ளைன்றதுனால தான் செஞ்சாரு. அதனால நம்ம பரிதாபத்தை வெளிப்படுத்தி தேவனிடத்துல பெற வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. நாம தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது போல நம்ம நடந்து கொண்டாலே, சிந்தித்தாலே, விசுவசித்தாலே தேவனிடம் இருந்து காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். பரிதாபத்தின் வழியாக நம்ம எதையும் பெற முடியாது. இருக்கிற நிலையை விட நாம மோசமான நிலைக்கு தான் போகணும். நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. இதெல்லாம், இந்த மனப்பான்மை எல்லாம் ஏன் உண்டாகுது தெரியுங்களா? பிசாசு இதன் வழியாகத்தான் நமக்குள்ள நுழைகிறான், நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைகிறான், கிரியைகளை நடப்பிக்கிறான். எப்படி? பயத்தின் வழியாக, சந்தேகத்தின் வழியாக, கவலையின் வழியாக. நம்ம கவலையை கொடுப்பதனால நம்மளை பரிதாபம் உள்ளவர்களாக சிந்திக்க வைக்கிறதன் வழியாக, குறைவுள்ளவர்களாக யோசிக்க வைக்கிறதின் வழியாக, இன்னும் குற்ற உணர்வுகளை கொண்டு வரான், தாழ்வு மனப்பான்மைகளை கொண்டு வருகிறான். இந்த மாதிரி காரியங்களை அவன் உள்ள வைக்கிறதுனால அவன் நம் வாழ்க்கைக்குள்ள நுழைகிறான், கிரியைகளை செய்யறான். இதை நம்ம தேர்ந்து கொள்ளாம விசுவாசத்தை தேர்ந்து கொண்டோம்னா அவன் உள்ள நுழையும் போதே கதவை சாத்திடுறோம்னு அர்த்தம். அதுக்கு மேல அவனால உள்ள நுழைஞ்சு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. பயம் வரும்போது நோ சொல்லுங்க பயத்துக்கு. சந்தேகம் வரும்போது நோ சொல்லுங்க. கவலை வரும்போது நோ சொல்லுங்க. சுயமா நம்மளை பத்தி உட்காந்துன்னு பரிதாபப்பட்டுக்கினே உட்காந்து, என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, ஏன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல, எனக்கே யோசிச்சு பார்க்குறேன், எனக்கே புரியல,
என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குதுன்னு உங்களை பற்றியே நீங்க தாழ்வாக, குறைவாக நீங்க மதிப்பிட்டு, உங்களை பற்றியே நீங்க தாழ்வாக யோசித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னா, அதுதான் பிசாசு நுழைகிற ஒரு வழியாக, ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கிறது. அவன் கம்பீரமா உள்ள நுழைஞ்சு எல்லா கிரியைகளையும் நடப்பிப்பான். சீடர்கள் அங்க பயந்தாங்க. அந்த போட்ல இருக்கும்போது, அந்த படகுல இருக்கும்போது அவங்களுக்குள்ள பயம் இருந்தது. ஏன் பயம் இருந்தது? அவங்களுக்கு 3 சாய்ஸ் இருந்தது. தீர்மானிக்கக்கூடிய 3 காரியம் இருந்தது. இந்த 2 விட்டுட்டாங்க. இந்த 2 தான் கர்த்தர் பிடித்து கொள்ள போதிக்கிறாரு. இவ்வளவு காலம் கூட இருந்து 2 காரியத்தை தான். 1, என்ன நம்ப. 2வது, நீ பேசு, அந்த காரியம் நிற்கும் அப்படின்ற. அதை விட்டுட்டு எது அவங்களுக்குள்ள இருந்து போகணும்னு நினைச்சாரோ, எதுல இருந்து அவர்கள் விடுதலை அடையணும்னு போதித்தாரோ, கடைசியில பாத்தீங்கன்னா அதைத்தான் அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள். என்ன? பயத்தை தேர்ந்து கொண்டாங்க. நாம முழுகிடும் போய் இயேசு இடத்துல போய் அவரே பயமுறுத்த ட்ரை பண்றாங்க. நாம முழுகிடுவோம்னு தெரியாதா? நாங்க செத்துருவோம்னு தெரியாதா? அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, பாய் மரங்கள் எல்லாம் எடுத்து கட்டுறாங்க. எப்படியும் காப்பாத்திடலாம் கப்பலை, நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த காத்துக்கு தகுந்த மாதிரி பாய் மரங்கள் எல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, தங்க முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஆனா செய்ய வேண்டியது என்ன? தீர்மானிக்க வேண்டியதுல கோட்டை விட்டுறாங்க. தாங்கள் தீர்மானிக்க வேண்டியது யாரு? என்ன? தேவனை நம்புவதுதான், கர்த்தரை நம்புவதுதான். அதை தான் உன்னை விட்டுறாங்க. சங்கீதம் 62:5 நினைக்கிறேன். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் விசுவசிக்கிறது அவராலே வரும் அப்படின்றார். நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த நம்பிக்கையை தான் நாம் தேர்ந்து கொள்ளணும். இங்க அவங்களுக்கு 3 சாய்ஸ் இருந்தாலும் கடைசியில அவர்கள் அவிசுவாசத்தை தான் தேர்ந்து கொள்ளுகிறார்கள், பயத்தை தான் தேர்ந்து கொள்ளுகிறார்கள். நாமும் வாழ்க்கையில பயம் வராம இல்ல. நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்தனையில பயம் வந்து எட்டி பாக்குது. கர்த்தரே சொல்றாரு இல்லையா, கழுவி நல்லா கிளீனா வைத்திருக்கிற வீட்டை பார்த்து அவன் 7 ஆவிகளை கொண்டு வர ட்ரை பண்றான் அப்படின்னு இயேசு சொல்றார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் நமக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்த விரும்புறான் பிசாசு. அவன் நம்பிக்கைகளை ஏற்படுத்த விரும்புறான். இன்னும் உனக்கு கவலையே இல்லையா இன்னும் அப்படின்னு கவலைகளை ஏற்படுத்துறான். சந்தேகங்களை, வார்த்தையின் மேல, கர்த்தர் மேல சந்தேகங்களை ஏற்படுத்துறான். குறைவான எண்ணங்களை, குறைவுகளை குறித்த எண்ணங்களை, பாடுகளை குறித்த எண்ணங்களை, பிரச்சனைகளை குறித்த எண்ணங்களை, வியாதிகளை குறித்த எண்ணங்களை நமக்குள்ள அவன் ஏற்படுத்துகிறான். அப்படி ஏற்படுத்துவதன் வழியாக நம்மளை பயப்பட வைக்கிறான். அந்த பயத்தின் வழியாக அவன் நமக்குள்ள நுழைகிறான். அவன் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால்தான் இங்க மார்க் 5:36 நம்ம வாசிக்கிறோம். இயேசு சொல்றார், பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாக இரு, விசுவாசத்தை தேர்ந்து கொள் அப்படின்றார். நல்ல சிந்தனைகளை வை, என் மேல நம்பிக்கை வை, வார்த்தையின் மேல நம்பிக்கை வை, வசனத்தின் மேல நம்பிக்கை வை, வாக்கு தத்தத்தின் மேல நம்பிக்கை வை. நான் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறேன் என்பதை நம்பிக்கை வை, விசுவாசம் வை, அறிக்கையிடு, ஜெபம் பண்ணு, ஆழமா ஜெபம் பண்ணு, ஆவியானவருடைய உதவிய நாடு, அவருடைய ஆலோசனைய நாடு, அவர் போதிக்கிறத நாடு. அவர் உன் கூட எப்பவுமே 24 மணி நேரமும் இருக்கிறார். அவர் உன்னை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். போகிற திசையை காண்பிக்கிறவராக இருக்க அவரை நாடு, அவரோட ஐக்கியப்படு. இவெல்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடும். அப்போ இயேசு இருந்தாரு. அப்போ ஆவியானவர் சீடர்களுக்கு கொடுக்கப்படல. இயேசு இடத்துல போய் சொல்றாங்க, அவங்க கடைசியா இயேசுவை தேர்ந்து கொள்றாங்க. அதுவும் அவிசுவாசத்தோட போய் தேடுறாங்க. அவர்கிட்ட போய், நாங்க மூழ்கி விடுவது, நாங்கள் அழிந்து விடுவது, மறிப்பது குறித்து உங்களுக்கு கவலையே இல்லையா? நீங்க பாட்டு நல்லா தூங்குறீங்களே அப்படின்னு அவங்க இயேசுவை எழுப்பி விடுகிறார்கள். இயேசு அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து அவளை கடிந்து கொண்டு போய் காற்றையும் கடலையும் அடக்கி சமாதானம் உண்டாகும்படியாக செய்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க,
உலகத்தில் இருப்பவனை விட நம்மில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். அன்னைக்கு இயேசுக்குள்ள இருந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். அவர் 24 மணி நேரமும் இருக்கிறார். அவர் நம்முடைய போதகராய் இருக்கிறார். மறந்துடாது. அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். 24 மணி நேரமும் போதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு காரியத்தை குறித்து நீங்க கேட்டீங்கன்னா அந்த காரியத்தை குறித்த விளக்கங்களை, ஆலோசனைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இப்போ யோவான் 16:7 போனோம் இல்லையா? தேற்றவாளர் என்று சொன்னதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அது குறித்து நம்ம பேசி வருகிறோம். ஒன்று ஆலோசனை சொல்றவர், ஒன்று உதவி செய்கிறவர், மூணாவது நம்முடைய அட்வொகேட்டா இருக்கிறார் ஆவியானவர். அட்வொகேட்னா என்ன? வக்கீலாக இருக்கிறார். வக்கீலாக எங்க இருக்கிறார்? பிதாவிடத்துல நமக்கு ஒரு வக்கீலா இருக்கிறார். வக்கீல் யாருக்கு தேவைப்படுது? தவறு செய்கிறவர்களுக்கு தான் வக்கீல் தேவைப்படுது இல்லையா? நமக்காக அங்க வழக்காடுகிறவராக அவர் நமக்கு இருக்கிறார். நமக்காக பரலோகத்துல வக்கீலாக பெராக்லேட்டஸ் என்று சொல்லுவாங்க ஹீப்ரு வேர்ட். அவர் நமக்கு வாதாடுகிறவராக இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்ம போன வாரத்துல பார்த்தோம். ரோமர் 8:26-27 நம்ம வாசம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஸ்ட்ரென்த், பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது அவர் தயார் நிலையில் இருக்கிறார். எப்பவுமே தயாரா இருக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் செய்ய, நமக்கு போதிக்க எப்பவுமே தயாரா இருக்கிறார். அவரை நம்ம எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாரும் ஆவியானவரே, வாரும் ஆவியானவரே, என்ன நிரப்புங்க ஆவியானவரே அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் பாடி கீடி அவரை வரவேற்று அவரை உள்ள தங்க வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம வாயை திறந்தாலே போதும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க பேசுற குரலை நாங்க கேட்கணும், உங்க வழி நடத்தல கொடுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அவர் தயாரா இருக்கிறதுனால அடுத்த செகண்டே அவர் ரியாக்ட் பண்ணுவார், அவர் செயல்படுவார். நமக்குள்ள நம்முடைய ஆவியில அந்த காரியங்கள் உண்டாகிறத நம்மளால பார்க்க முடியும். அதனால இந்த யோவான் 16:16 நம்ம வாசிக்கிறோம், 7 வாசிக்கிறோம் இல்லையா? தேற்றவாளர் என்ற அந்த அர்த்தத்தோட நின்றுடாதீங்க. ஆவியானவர்னா கர்த்தர் தேற்றுறதுக்காக அடிபட்டு வதப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்குறவனை போய் தேத்துற மாதிரி, தேத்தி விடுற மாதிரி ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்து அவர் தேற்றவர் அப்படின்றது மாதிரி நீங்க நினைச்சிக்காதீங்க. இவ்வளவு காரியங்களை ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் நம்ம படிக்கும்போது நிறைய வேர்ஷன் இப்போ எல்லாம் தமிழ்ல வருது, தமிழ் மொழிபெயர்ப்புலாம் வருது. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. அதனால என்ன சொல்றது, அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஏஐ உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியே கொடுக்கும். நிறைய காரியங்களை ஏஐயே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இந்த காலத்துல நம்ம வாழறதுல நம்ம ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. இந்த காலத்துல வாழறது ரொம்ப ஆசீர்வாதமான காலம். அன்னைக்கு ராஜாலாம் வாழ்ந்தாங்க, நீங்க பார்த்துருக்கீங்களா? சேரன், சோழன், செங்குட்டுவன், அக்பர், ஹுமாயூன் இவங்கெல்லாம் தங்கத்திலே மறந்தாங்க, பெரிய பெரிய அரண்மனையில இருந்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. ஆனா வெயில் காலத்துல என்ன பண்ணாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. வெயில் காலத்துல அவங்களுக்கு ஏசி இருந்ததா? அவங்களுக்கு வெயில் காலத்துல ஏசி கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, இப்போ எவ்வளோ நீங்க 100-110 டிகிரி ஆனாலும் வீட்டுல போய் சுவிட்சை போட்டா சில்லுன்னு ஆயிடுது. இதை ராஜாக்கள் கூட அனுபவிச்சது இல்லை. அன்னைக்கு ராஜாக்கள் குதிரையில எல்லாம் போனாங்க, தேர்ல எல்லாம் போனாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் பயங்கரமா போனாங்க, பயங்கரமா இருந்தாங்க போலது அப்படின்னு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்ல பறக்குறோம், ராக்கெட்ல போறோம், மனுஷன் ஜெட்ல போறான் இல்லையா? நம்மள ஸ்கூட்டர்ல போறோம். ஒரு ராஜா கூட பெட்ரோல் போட்டு ஸ்கூட்டர்ல போனதா கிடையாது, இந்த வேகத்துக்கு போனதா கிடையாது, இந்த மாதிரி ரோட்ல போனது கிடையாது. அப்படியே குண்டு குழியமா தான் இருக்கும். அவர் ஒரு ஊருக்கு போறாருன்னா காட்டுகள்ல தான் போகணும். இப்ப நம்ம ஹைவேஸ்ல எல்லாம் போறோம் பாருங்க, அப்படியே ஸ்மூத்தா போட்டு வச்சுக்கிறான் பாருங்க, சரக்குன்னு போறோம். அந்த காலத்துல அந்த ராஜாக்கள் போல. இன்னைக்கு நம்ம வெயிலுன்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஐஸ் போட்டு சில்லுன்னு குடிக்கிறோம். எந்த ராஜாக்களாவது குடிச்சானா ஐஸ் போட்டு? யோசிச்சு பாருங்க. ஃப்ரிட்ஜா இருந்தது அப்போ ஃப்ரிட்ஜ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப விசேஷித்த காலகட்டம்.
மறந்துடாதீங்க. நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த பூமியில நமக்கு உண்டாகி நம்ம அந்த காலகட்டத்துல நம்ம வாழ்கிறோம். அதுக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? நாம நிறைய காரியங்களை இந்த நாள்ல இந்த காலகட்டத்துல நம்ம அனுபவிக்கிறோம். அது கர்த்தரால நமக்கு உண்டாயிருக்கு. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியலன்னா, புரியலன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆழமா கேளுங்க, விசுவாசத்தோட கேளுங்க, நம்பிக்கையோட கேளுங்க. கேட்டீங்கன்னா நிச்சயமாய் பதில் வரும். நிச்சயமா உங்களுக்கு அதுல பதில் கிடைக்கும். மனிதர்களை நாடிடாதீங்க. மனிதர்கள் பதில் அளிப்பாங்க, பதில் சொல்லுவாங்க அப்படின்றத நினைச்சிடாதீங்க. நமக்குள்ள வருகிற ஒவ்வொரு கேள்வியும் நம்ம தேவனோட ஐக்கியப்பட நமக்கு உதவி செய்கிறது. ஏன்னா நம்ம அவரோட ஐக்கியப்பட்டு ஆழமா ஐக்கியப்பட்டு கேட்கிறோம். அது ஒரு உறவை ஏற்படுத்துது. உறவு கான்வர்சேஷன் தான் உறவை ஏற்படுத்தும். பேச்சுவார்த்தை தான் ஒரு உறவை ஏற்படுத்தும். ஒரு பேச்சு இல்லை, 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லைன்னா அங்க உறவு இல்லைன்னு அர்த்தம். ஒரே வீட்டுல கூட இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம். 20 வருஷமா பேசாத கணவன் மனைவிலாம் இருக்கிறாங்க வீட்டுல. அதனால அங்க உறவு இருக்குதுன்ற அர்த்தம் இல்லை. எங்க பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன் இருக்குதோ அங்கதான் உறவு இருக்குது. நாமும் தேவனிடத்துல பேசி அந்த காரியங்களை நம்ம கேட்கும்போது தான் நமக்கே புரியும் அவரோடு நம்ம ஒரு உறவுல இருக்கிறோம் என்பது. சும்மா சொல்லிக் கொள்றது மட்டும் கிடையாது. நிறைய பேர் பாருங்க, எங்களுக்கு கர்த்தரோட ஐக்கியம் கிடைக்கலன்றாங்க. ஆழமான ஒரு ஐக்கியம் இல்லை பிரதர் போல எனக்கு தெரியுது, எப்படி ஐக்கியப்படுறதுன்னு தெரியல பிரதர் அப்படின்றாங்க. ஆவியானவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆழமா விசுவசித்து உங்களுடைய காரியங்களை ஆவியானவரிடத்துல கேட்டு நீங்க பதிலை பெற்றீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு உறவுல இருக்கிறீங்க என்பது. கர்த்தர் உங்களுடைய காரியங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஒரு உறவுல நீங்க இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு உறவு கொண்டிருக்கிறார், நாமும் கர்த்தரோடு உறவு கொண்டு இருக்கிறோன்றது நமக்கு புரியும். அது விசுவாசம் மட்டும் இல்ல உறவு என்பது. புரியுதுங்களா? அது விசுவாசம் மட்டும் கிடையாது. அது அது 2 பக்கமும் இருக்கிற கான்வர்சேஷன் கூட. அதனால்தான் யோவான்ல இயேசு சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன? அவருடைய சத்தத்தை, அவருடைய குரலை நம்ம கேட்போம் அப்படின்றார். ஜபம் என்பது தேவன் நம்மோடு பேசுகிற நேரம், நாம மட்டும் பேசுகிற நேரம் இல்லை. கர்த்தர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற நேரம், போதிக்கிற நேரம், கற்றுக் கொடுக்கிற கற்பிக்கிற நேரம். அதுதான் ரொம்ப முக்கியமே. நம்முடைய அறியாமை விலகி போகிற நேரம். இந்த அறியாமை வெளியே போச்சுன்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அதனால்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக தேவன் ஏற்படுத்தின கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவருடைய இருதயத்துல அவர்கள் உணர்வும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார், தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவரு நம்ம பற்றி என்ன நினைக்கிறாரு, அவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறது அப்படின்றத ஆவியானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை, சும்மா தேவனை அறிந்திருக்கிறார் மட்டும் சொல்ல, தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய இருதயத்தின் ஆழம் வரைக்கும் முழுசாக கடவுளை 100% அறிந்திருக்கிறார். ஆவியானவரை நம்ம அறிஞ்சோம்னா நாம் தேவனை 100% அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்றது என்பது ஒரே நாள்ல எல்லாமே உண்டாயிடுறதுல ஸ்டெப் ஸ்டெப்பா தான் நடக்குது. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவனை அறிந்து கொண்டே இருக்கிறோம். அந்த தேவனை குறித்த அறிவுல நாம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நமக்கு சபைக்கு வர 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 ஆவியானவர் நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். சபையில மட்டும் இல்ல, ஜபத்திலும் நம்ம ஜெபிக்கும் போது காரியங்கள் வெளிப்படுகிறது, வெளிப்பாடுகள் நமக்குள்ள உண்டாகிறது. அவர் நமக்கு போதிக்கிறார்,
அவருடைய குரலை நம்ம கேட்குறோம், அவருடைய வழிநடத்துதலை பெறுறோம். அவர் தான் பேசினார் அப்படின்றது நமக்கு தெரியும். அது டிஸ்டிங்க்டான நம்ம இப்போ நான் பேசுகிற குரலாக கூட நிறைய டைம் இருப்பதில்லை, நமக்கு தெரியும் அவர் சொல்றார் என்பது. அதனால தான் அவர் சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிகொடும், அதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற சொல்றாரு பாருங்க. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறியான். அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த வசனம் பிளைனா சொல்லுது, ஆவியானவர் வழியாகத்தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மளால கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் நம்மள ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்றாங்க. அப்போ ஆவியானவர் ரொம்ப முக்கியமா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். ஆவியானவர் எந்த நேரமும் நம்ம கூட இருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, இயேசு தேற்றவாளன் என்று அங்க சொல்லும்போது ஸ்டாண்ட் பை என்ற அந்த வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கு. தயார் நிலையில இருக்கிறார். எதுக்கு தயார் நிலையில இருக்கிறார்னா, தேவனை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக, தேவனை பற்றிய அறிவு நமக்கு உண்டாகும்படியாக, நமக்கு போதிக்கும்படியாக அவர் தயார் நிலையில இருக்கிறார். இங்க வசனம் சொல்லுது கொரிந்தியர்ல, தேவனுடைய ஆவியன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவியானவர் வழியாகத்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரோடு நிறைய பேசணும், அவரோடு நிறைய உரையாடணும், அதனோடு அவரோடு கூட ஐக்கியப்படணும். அப்பதான் நம்ம தேவனை அறிந்து கொள்ள முடியும். தேவனை நாம் அறிந்து கொள்ள கொள்ள நாம விடுதலை அடைவோம் என்று வேதம் சொல்லுது. அதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தரை நீங்க எவ்வளவு அறிந்து கொள்றீங்களோ, இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம விடுதலை பெறுவோம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தானே உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். தந்திரங்களை எதிர்த்து நிக்கணும். தந்திரம் எங்க பண்றான்? சிந்தனையில தான் பண்றான். தந்திரங்களோடு எதிர்த்து நிக்கணும். ஒரு வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதி, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குதுன்னா ஏதோ தந்திரம் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதை எதிர்த்து நம்ம நிக்கணும். ஏன்னா பிசாசோடு இந்த உலகத்துல நமக்கு போராட்டம் உண்டு. ஆனாலும் இயேசு சொல்றார், தினம் கொள்ளுங்கள், நான் ஜெயிச்சேன் அப்படின்ற சொல்றார் பாருங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, தூரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான்மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல போராட்டம் உண்டு. புதிய ஏற்பாட்டோட பிரசனம் இது. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்த்து சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும். தீங்கு நாள்ல அவனை எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களா இருக்கணும். பிசாசு இப்படி பண்ணிட்டான் பிரதர், அப்படி பண்ணிட்டான் பிரதர், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் பிரதர், நாசமாக்கிட்டான் பிரதர், ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டான் பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்குகள் ஏயும் அக்கினி வஸ்திரங்களை எல்லாம் அழுத்து போடுவர்களாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள்.
இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். சொல்றாரு, இங்க போராட்டம் இருக்குது, ஆனா எல்லா ஆயுதமும் உங்ககிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால போராட்டத்தோடு பாடுகளோடு வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று என்ன சித்தத்தை வச்சிருக்கிறாரோ அவளை எதிர்த்து நின்று ஜெயித்து, உறுதியாய் ஜெயிச்சு உறுதியாய் நின்று வெற்றி கொண்டு கர்த்தர் எதெல்லாம் இந்த உலகத்துல தம்முடைய சித்தமாக வைத்திருக்கு, திட்டமாக உங்களுக்கு அதை செய்து முடிங்க அப்படின்ற. அப்போ இந்த உலகத்துல நான் சொல்றது போராட்டம் இருக்குது, வேதம் சொல்லுது. ஆனாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஆயுதங்களும் பலனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, வசனத்தின் வழியாக விசுவாசம் கொடுக்கப்பட்டு, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நீதிமான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய விஷயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம வாசிச்சோம். இங்க வான்மண்டல சேனைகளோடு நமக்கு இங்க போராட்டம் இருக்குது. ஆனாலும் ஜெயம் கொள்றது யாரு? நாம தான். வெற்றி கொள்றது நாம தான். ஏன்னா தேவன் தம்முடைய வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாற மாட்டாரு. அவர் பொய் உரையாத தேவன். வாக்கு கொடுத்தா சொன்னதுனா சொன்னதுதான். அதை நம்ம விசுவாசி நம்பிக்கையோடு நம்ம முன்னேற நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆவியானவர் நமக்கு போதிக்கிற காரியங்களை காதை கொடுத்து கேட்கணும். அதனால்தான் வெளிப்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்றாரோ அதை செய்ய கடவார்கள் என்று சொல்றார். ஆவியானவர் என்ன சொல்றார்? சபை என்பது கட்டணம் இல்லை, அபண்டன்ட் பிளெஸிங் சர்ச் என்ற பேர் இல்லை. சபை என்பது நாம தான். கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம உடலின் அங்கமா இருக்கிறோம். தலையும் உடலையும் நம்ம பிரிக்க முடியாது. அதே போல கிறிஸ்துவோடு நாம் இணக்கப்பட்டிருக்கிறோம், இணைந்திருக்கிறோம். இங்க சொல்றாரு ஆவியானவர், கொரிந்தியர்ல சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவியானவர் உதவியோட தான் நாம ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து கொள்றோம். ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். தேவனிடம் இருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். ஏன் ஆவியானவரை பெற்றோம்? அப்படியே கை கால்லாம் நடிக்கின்னு அப்படி டமால்னு கீழே விழறதுக்கா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தம் போடுறதுக்கா? இப்படிதான் ஆவியானவரை நம்ம லிமிட் பண்றோம். இங்க சொல்றாங்க பாருங்க, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, கர்த்தர் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை அறியும்படிக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். ஆவியானவருடைய உதவி இல்லாம நம்மளால தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மளால அறிய முடியாது. அறிந்தாதான் விசுவசித்து எடுக்க முடியும், அதை பெற்று நம்ம அனுபவிக்க முடியும், தேவனுக்காக அதை பயன்படுத்த முடியும். தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினாதான், நாம அறிந்தாதான் அதை எடுத்து நாம பயன்படுத்த முடியும். அவருடைய ஊழியங்களுக்கு, அவருடைய சித்தத்துக்கு நம்ம கொடுத்து பயன்பெற முடியும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவர்கள் தங்களுக்கே பிரயோஜனம் இல்லாம இருக்கிறாங்க, பயனற்றவர்களாக இருக்கிறாங்க, தங்களுக்கே உதவி செய்து கொள்ள அவங்களுக்கு தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? தேவனால் அருளப்பட்ட ஆவிய அவங்க முற்றிலுமாய் அறிந்து கொள்ளாதவர்களா இருக்கிறாங்க. ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறாரு. இயேசு எப்படி படகு உள்ளதான் இருந்தாரு, இவங்க போராடிட்டே இருந்தாங்க. அதே போலதான் ஆவிக்குரிய மனிதனும் ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. தேவன் தங்களுக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளாதவர்களாகவே வாழுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆவியானவரை அறிந்து அவரோடு ஐக்கியப்பட்டா அவர் புரிய வைப்பார் நிறைய காரியங்களை அவர் தெளிவுபடுத்துவார். அதனால்தான் இங்க நம்ம வாசிக்கிறோம் 9வது வசனத்துல எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன் தோன்றல? ஆவியானவரை அவர்களால ஆழமாய் அறிந்து கொள்ள முடியல. தங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், தங்களுடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றவர் நமக்குள்ள இருக்கிறார்.
நம்ம பிரச்சனையை முடிவு கொண்டு வருகிறவர் நமக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர். நம்ம வாசிச்சோம் இல்லையா, அவர் விடுதலையின் ஆண்டவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. எப்படி நம்மளை விடுவிக்கிறாரு? சத்தியத்தை அறிகிறதன் வழியாக. அதனால்தான் யோவான் 8:32 அடிக்கடி நான் சொல்றது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆவியானவர் தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். தேவனுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கிறபடினால தேவன் நமக்காக எதெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதை நாம் ஜெபிக்கும் போது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி வெளிப்படுத்தும் போது நம்ம விசுவசித்து அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவியானவருடைய உதவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்திலும் தேவைப்படுது. அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனை நமக்கு தேவைப்படுது. அவரோடு ஐக்கியம் நமக்கு தேவைப்படுது. கர்த்தரோடு கொள்ற ஐக்கியம் இந்த சபையோடு முடிஞ்சில்ல. நீ வீட்டுக்கு போன பிறகும் ஆவியானவர் இந்த காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறது. நீங்க போய் வீட்டுக்கு போய் இந்த 9வது வசனத்துல இருந்து வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ல இருந்து கடைசி அதிகாரம் முடியும் வரைக்கும் திரும்ப திரும்ப வாசி பாருங்க, அதை தியானிங்க. அதனால நாம நிறைய டைம் தேவன் நம்ம கேட்டா மெட்டீரியலா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம போதனையா எதிர்பார்க்கறதே இல்லை, வெளிப்பாடாய் நம்ம பார்ப்பதே இல்லை. தேவன் நமக்கு போதிக்கிறத நம்ம கேட்கறது, எனக்கு போதனைலாம் தேவையில்லை ஆண்டவரே. நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க பாருங்க, வந்து பிரசங்களை கேட்பாங்க. கடைசியா அப்பெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு பாஸ்டர் கடைசியா கையை தூக்கி ஆசீர்வாதம் போடுறாரு பாருங்க. அப்பதான் கையில இருந்து ஏதோ இறங்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த கையில இருந்து இந்த கையில எல்லாம் எதுவும் இல்லை, நீங்க நினைச்சிக்காதீங்க. ஏன்னா மேஜிக்கா காட்டுறாங்க. கையில இருந்துலாம் என் கையில எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? நிறைய பேர் இந்த வசனத்தெல்லாம் விட்டுறது, வார்த்தையெல்லாம் விட்டுறது, அதெல்லாம் தேவையில்ல பிரதர். கடைசியா பாஸ்டர் ஆசீர்வாதம் போடுறாருல, அப்பதான் தலையெல்லாம் குனிஞ்சின்னு அப்படியே பயபக்தியா அப்படியே நிற்பாங்க. அப்பதான் ஏதோ வானத்துல இருந்தோ இல்ல பாஸ்டர் கையில இருந்தோ ஏதோ இறங்குதுன்னு நினைச்சுன்னுக்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த போதனை இருக்குது. இல்ல, அவர் சொல்ற வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்குது. அதை நீங்களே வார்த்தையை சொல்லி உங்களையே நீங்கள் ஆசீர்வதித்துக் கொள்ளலாம். நான் போதகர்னு நீங்க நிறைய டைம் நினைச்சுக்கிறீங்க, கரெக்டு தான். உங்களுக்கு நான் போதகர் தான். ஆனா எனக்கு போதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, தெரியுங்களா? அவர் தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களுக்கு போதகரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நான் மட்டும் போதகர்னு நினைச்சுக்காதீங்க. அவர் தான் எனக்கு போதிக்கிறாரு. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நான் அங்க இருக்க மாட்டேன், வீடியோஸ் எல்லாம் இருக்குது, எடுத்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கேட்கலாம். அதுக்காக தான் போட வச்சிருக்கோம். ஆனால் அவர் போதிக்கிறத நீங்க கேட்கணும். அவர் உங்களுக்குள்ள உறுதிப்படுத்துறாரு பாருங்க. அவர் பேசுவதின் வழியாக உறுதிப்படுத்துகிறார். 2 காரியங்கள் இந்த பூமியில, 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டால் அது என் பரலோக பிதாவினால் வாய்க்கும்னு சொல்றேன். ஆவியானவர் நான் போதித்தது சரிதான் என்பதை உங்களுக்கு அங்க உறுதிப்படுத்துவார். அந்த உறுதியும் உங்களுக்கு தேவை. இங்க போதிக்கிறது கரெக்ட் தான், உங்களுக்கு புரியுது, எனக்கும் புரியுது. அது மட்டும் இல்ல, இங்க போதிக்கிறத தேவன் உங்களுக்கு அங்க உறுதிப்படுத்துவார். அதனால்தான் அவர் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுது. He will remind you, ஞாபகப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆம், ஆவியானவரோடு ஐக்கியப்படுறது, அதன் வழியாக தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை தேவன் ஆவியானவர் வேதத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்துகிறத நம்மளால புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்கிறத, மேன்மை அடைகிறத நம்மளால பார்க்க முடியும். Praise the Lord. God bless you. எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஜப ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டமைக்காக நன்றி சொல்லுகிறோம். போதித்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்துறீங்க, நன்றி சொல்றோம். உங்களோடு இணைந்து நாங்கள் செயல்படுகிறோம். நீர் எங்களுடைய மொத்த பங்காளனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புரிதலை
கொடுத்திருக்கிறீங்க அப்பா. இந்த உலகத்துல நாங்க பயன்பெறும்போது பயன்பெறும்படியாக தாளந்துகளை, திறமைகளை எங்களுக்கு நீங்க ஈவுகளை கொடுத்திருக்கிறீங்க. அதன் வழியாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை தரம் மட்டுமல்ல, உம்முடைய நாமம் உயருகிறத நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டுல ஆண்டவரே அப்பா, இன்னும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பிலிப்போடு இருந்து அவனை ஓட வைத்த தேவன் இந்த நாள்ல கூட ஆண்டவரே எங்களை ஓட வைக்க வழியினால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் சிரத்துல இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னுமாய் ஆழமாய் புரிந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புகிறவர்கள் இவர்கள் தான் ஆண்டவர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறவர்களுடைய தூணாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதை புரிந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை விசுவசிக்கட்டும் ஆண்டவரே. தரிசனமாக வைக்கட்டும். உடைய வாக்கு தத்தங்களினால அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டுல ஆண்டவரே இவர்கள் உலகத்தை அசைக்கிறவர்களாக, இந்த உலகத்துக்கு உப்பாக, ஒளியாக, வெளிச்சமாக காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய எல்லா ஆசீர்வாதமும் இவர்கள் மேல இருக்கிறது. நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.